ஹரி ஓம் மகா காளி. அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் கமலா ஆச்சிமுத்து அவர்கள் அண்மையில் காலமாகிவிட்டார்கள். சவுக்கு சங்கர் அவருடைய தாயார் இன்னைக்கு இறந்துட்டாங்க. பாவம், தாயார் மனவேதையில் மன உளைச்சல்ல இறந்துட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, ஒரு அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இருக்கும்போது கூட தான் விமர்சனம் பண்ணாங்க என்னை பற்றி. அதை ஏற்றுக்க வேணும். ஒரு பொறுப்பில் வருகின்ற பொழுது விமர்சனம் வந்து அதை ஏற்றுக்க வேணும். வேணுமென்றே திட்டமிட்டு சர்வாதிகார போக்கில் இந்த அரசாங்கம் நடந்த காலத்தால் அவர் வீட்டில் கொண்டு போய் மலத்தை கொண்டு போய் கொட்டுறாங்க. அவர் வீட்டில் சாக்கடையும் மலத்தையும் கொண்டு போய் கொட்டுகின்ற பொழுது அந்த தாயினுடைய மனம் எப்படி நொந்து போகும் என்று நினைச்சு பாருங்க. நம்மளாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இன்றைக்கு அந்த தாய் மன வேதனை பட்டு பட்டு இன்றைக்கு இந்த மண்ணில இருந்து மறைந்து விட்டார்கள். இதற்கு காரணமானவர்கள் எதிர்காலத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆனால் போலீஸ்காரன்ட்ட சொன்னேன், இது மிஸ்டர் உதயநிதி செய்கிறது தாங்க இதெல்லாம் அப்படின்னு சொன்னேன். வேணுமுனே பண்ணுறாங்க, அது என்ன சொல். ஒரு தாய்க்கோழி தன்னுடைய குஞ்சுகளை தாக்க வரும் கருநாகத்தை எதிர்த்து போராடி இறுதியில் தன் உயிரை தியாகம் செய்து விடுவதைப் போல சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயாருடைய மறைவு எமக்குள் ஒருவித பாதிப்பை ஏற்படுத்தியது. சவுக்கு சங்கர் அவர்களை விட அந்த தாயார் மீது அடியனுக்கு மிகுந்த மதிப்பு, மரியாதை, ஏதோ ஒரு வகையில் ஒரு பாசமும் எம்மை அறியாமல் ஏற்படும். ஒரு அபூர்வ தாயாராக அடியன் அவர்களை பார்க்கிற போதெல்லாம் எண்ணுவேன். அவருடைய வாழ்வியல் சார்ந்த சில செய்திகளை அறிய முற்பட்ட போது, எங்கள் அம்மா லைஃப்பில் பெருசாக எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கலை. அப்பா ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டார். எனக்கு 16 வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டார். என்னையும் என் தங்கையும் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் வேலைக்கு போயிட்டேன், 16 வயசில் வேலைக்கு போயிட்டேன். என் தங்கச்சி திருச்சி RECயில் படித்தாங்க. கஷ்டப்பட்டு பென்ஷன் சேங்ஷன் ஆகலை. இந்த இப்போ தானே எல்லார் வீட்லேயும் மிக்ஸி வந்துடுச்சு. அப்போ மாவரைச்சி கொடுப்பாங்கல்ல பக்கத்து வீடுகளுக்கெலாம், அது மாதிரி எங்கள் அம்மா விடிய விடிய மாவரைச்சி கொடுத்து என் தங்கச்சியை படிக்க வச்சாங்க. அப்புறம் நான் வேலைக்கு போன பிறகு தான் கொஞ்சம் குடும்பம் ஸ்டெபிளைஸ் ஆகுது. சங்கருக்கு 16 வயது இருக்கிற போது அந்த கமலா அம்மையார் தன்னுடைய கணவனை இழந்து விட்டார். ஒரு கணவனை இழந்த பெண் இந்த சமூகத்தில் எத்தனை போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய தாய்மார்கள் நன்கு அறிவார்கள். தனக்கு பிறந்த ஒரு மகனையும் ஒரு மகளையும் நல்ல விதமாக ஆளாக்க வேண்டுமே என்கிற அக்கறையோடு அவர் கடும் பாடுகளை பட்டு அவர்களை உயர்த்தி இருக்கிறார். கமலா அம்மையாருடைய மாப்பிள்ளை யார் தெரியுமா? முன்னாள் IAS அதிகாரியான சசிகாந்த் செந்தில். இன்றைக்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய MP-யாக பணியாற்றி வருகிறார். எந்த ஒரு காலகட்டத்திலும் சங்கரனுடைய அதிகாரத்துக்கு எதிரான குரலை ஆதரிப்பவராக அவருடைய தாயார் இருந்தார். அதனால் அவர் அடைந்த துன்பங்களும் ஏராளம் ஏராளம். சங்கருடைய வீட்டை ஃபயர் சர்வீஸ்லேருந்து ஆள் வச்சு அந்த உடைச்சிட்டு உள்ளே போகும்போது அன்னைக்கு சங்கருடைய அம்மா நிர்வாணப்படுத்தப்பட்டு சோதனை என்ற பேரில் நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த வயதில் 70 வயதான அந்த கமலா ஆச்சிமுத்து ஏகாதேசி திதியில் தன் காலத்தை பூர்த்தி செய்து கொண்டு விட்டார். ஏகாதேசியில் மறைவு என்பது ஒரு சொர்க்க நிலை பெறும் என்று ஒரு நம்பிக்கை நம்மிடையே உண்டு. பல ஜென்மா எடுத்து அடைய வேண்டிய துன்ப துயரங்களை இந்த ஒரு ஜென்மாவிலேயே அந்த தாயார் அடைந்ததின் மூலம் அவருக்கு மறுபிறப்பு நிச்சயம் இருக்காது. அவர் ஒரு தெய்வ நிலையை பெற்றிருப்பார் என்பதில் யாதொரு மாற்று கருத்தும் ஏற்படாது. ஒரு உன்னத ஆத்மாவாக உயர்ந்த நிலையை அவர் பெற்றுவிட்டார். அவருடைய ஆசீர்வாதம் அவர் நேசித்த அந்த பிள்ளைகளுக்கு நிச்சயம் தொடரும். இதுகாரும் அவர் மானுடனாக இருந்து செய்ய முடியாததை அவர் மறைந்த பிறகு தெய்வ நிலையில் இருந்து செய்வார் என்று எமக்குள் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அண்மை காலத்தில் அதீத நெருக்கடிகளுக்கு இந்த சங்கர் ஆளாகி இருக்கிறார். ஆளும் அரசுக்கு எதிராக அவருடைய ஆவேச குரல்கள் முற்றிலுமாக ஒடுக்கப்பட்டு விட்டது. பல நேரங்களில் அவருடைய உரைகளில் நம்முடைய முதல்வரை பொம்மை முதல்வர் என்று வர்ணிப்பார். அப்படி வர்ணிப்பது தவறுதான். ஆனால் அவருடைய குரல் முடக்கப்பட்டு விட்டது. எப்பையும் நாம்
ஜாக்கிரதையாக இயங்குகிற போது விதி சர்வ ஜாக்கிரதையாக இயங்கும் என்று ஒரு வழக்கு வாக்கியம் உண்டு. அது மாதிரி சங்கர் போன்ற அங்கொன்று இங்கொன்றுமாக எதிர்கருத்துக்களை சொன்னவர்கள் முடக்கப்பட்டார்கள். ஆனால் அதே எதிர்கருத்தை இயற்கை அவர்கள் கூடாரத்தில் இருப்போர் வாயிலிருந்து வர வைத்து சமூகம் அறிய அம்பலப்படுத்துகிறது. ராசா அவர்கள் பேசியதாக சொல்லப்படுகிற அந்த குரல் பதிவில் இருப்பது நான் அல்ல என்று அவர் மறுத்துவிட்டார். அதை நான் நம்புகிறேன். ஆனால் அந்த கட்சிக்காரர்கள் நம்புவதாக தெரியவில்லை. இல்லைங்க, இது எங்கள் ராசா தான் பேசியிருக்கிறார்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி நம்புவதன் விளைவாக அவர் இப்போது பிரச்சார மேடைகளில் ஏற்றப்படுவதில்லை என்று செய்திகளை பார்க்கிறோம். அப்படி அவர் என்ன சொல்கிறாரு? சங்கர் சொன்ன கருத்தை வேற வார்த்தையில் சொல்கிறார். சங்கர் பொம்மை முதல்வர்னு சொன்னார, அதை அவர் வேற வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். சங்கர் மற்றொரு குற்றச்சாட்டு, இந்த குடும்பம் பல்லாயிரம் கோடிகளை சம்பாதித்து விட்டது என்று தொடர்ந்து சொல்வார். அப்படி சொல்கிற அந்த சங்கர் முடக்கப்பட்டு விட்டார். ஆனால் வேற ஒரு ரூபத்தில் அந்த விஷயம் அம்பலமாகிறது. எப்படி? துணை முதல்வர் அவர்கள் லால்குடி வேட்பாளரை ஆதரித்து பேசுகிற போது எதிரணி வேட்பாளரை இகழ்ந்து பேசுகிறார். இங்கே நிற்கக்கூடிய லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் லாட்டரி தொழில் அதிபர் மனைவி, அவர்கள் வெற்றி பெற்றால் அந்த சூதாட்டத்தை இந்த தமிழகத்துக்கு கொண்டு வந்து விடுவார்கள்னு பேசுகிறார். அதுக்கு பதில் சொல்கிறது மாதிரி அந்த அம்மையாருடைய மகன் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறார். அவர் என்ன சொல்கிறாரு? அப்படி எங்களை இகழ்ந்து பேசுகிறாரு, எங்கள்கிட்ட அவங்க 500 கோடி ரூபா பணம் வாங்கியிருக்கிறாங்கங்க, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. திமுகவே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் 500 கோடி வாங்கியிருக்கோம்னு சொல்லி. அதை நீங்கள் தான் போய் இந்த ப்ரெஸ் மீட் முடிச்சதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்டும் திரு உதயநிதி அவர்கிட்ட எதுக்காக இந்த காசு வாங்கினீங்க, என்ன பர்பஸ்க்காக வாங்கி எதுக்காக யூஸ் பண்ணீங்க, நீங்கள் அவங்க தான் கேட்கணும். சரி, நீங்கள் எதுக்காக கொடுத்தீங்க சார்? பணம் கொடுத்தது உண்மைதான், இதெல்லாம் அக்கௌண்டட் மணி, எல்லாமே டிரான்சாக்ஷன் இருக்குது, அதுதான் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை உதயநிதி அவர் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டீங்க. எல்லாமே இருக்குது, எல்லாம் ஆன்லைன் ஆதாரம் எங்கள்கிட்டையும் அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அது கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் ஓப்பன் டாக்குமெண்ட் தான், எல்லாமே அவைலபிள். இல்லை, எங்கள் தொழில் நாங்கள் ஏன் பாதுகாக்கணுங்க? அது வந்து நாங்கள் நியாயமாக நேர்மையாக நாங்கள் சட்டத்துக்கு உடன்பட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் கம்பெனியோட டர்ன் ஓவர் வந்து 24,000 கோடி நாங்கள் டர்ன் ஓவர் பண்ணிட்டுருக்கோம். 7,000 கோடி நாங்கள் ஜிஎஸ்டி வருமானம் கட்டிகிட்டு இருக்கோம். 40% ஜிஎஸ்டி டேக்ஸில் வருது. நாங்கள் தான் சொத்து மதிப்புலாம் நாங்கள் இவ்வளோ ஓப்பனாக கிளாரிட்டியாக எங்கள் அம்மாவுக்கு வந்து நெட்ஒர்த் வந்து 5,000 crores மேலே நாங்கள் காட்டியிருக்கோம். எனக்கு 600 crores மேலே நான் காட்டியிருக்கேன். இதே உதயநிதியும் திரு ஸ்டாலின் அவர்களையும் காட்ட முடியல, ஒரு 3 கோடி காட்டுறாங்க. இது யாராவது நம்ப முடியுது? அந்த ரூமில் இருக்க யாராவது அவங்க சொத்து 3 கோடி நம்புவீங்களா? யாராவது பதில் சொல்லுங்கள். யாராவது ஒரு ஆள், ஏன்னா இவங்க ஏதோ கதையை சொல்லிட்டு இருக்காங்க, ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க. மாதம் 3,000 கோடி கலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. இது வரைக்கும் அவங்க வந்து கலெக்ஷன் பண்ணது மட்டும் ஒரு கரப்ஷனில் வந்து லஞ்சம் காசில் சம்பாரிச்சது மட்டும் ஒரு 1.5 லட்சம் கோடி சொல்கிறாங்க. அந்த காசில் என்ன பண்ணாங்க? அதை ஏன் ஒரு வண்டி கூட இல்லைன்னு சொல்லி ஏன் போய் சொல்கிறாங்க? ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை பேசும்போது பற்றி அந்த விஷயங்கள் சொன்னாங்க. மரியாதைக்குரிய கடன் கொடுத்துருக்குறாங்க விஜய் அவர்களுக்கு. அவராவது ஒரு 800 கோடி சொத்து காட்டியிருக்கிறார். ஆனால் அவரை வச்சு படம் எடுத்து அவருக்கு சம்பளம் கொடுக்குற நீங்கள் சொந்த கார் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. சொந்த கார் இல்லைன்னு சொல்கிறீங்க. கேஷ் இன் ஹேண்ட் இருக்கு பாருங்க, கேஷ் இன் ஹேண்டு வெறும் 10,000ங்கிறாங்க. நியாயமா என்ன? கேஷ் இன் ஹேண்டு வந்து 10,000, கேஷ் அட் பேங்க் பாருங்க 40,000. இந்த தமிழ்நாட்டு மக்களை என்ன பார்வையாக பார்க்குறீங்க? பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் எமக்கு தற்போது நினைவுக்கு வருகிறது. அடியேனும் மிக நீண்ட காலங்களுக்கு முன்பாக இதழியல் துறையில் பணி செய்தவன். அப்போ திமுக அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. நக்கீரன் பத்திரிகையினுடைய நிருபராக பாஸ்கர் என்பவர் கும்பகோணம் பகுதியில் பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்போது ஆளுங்கட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கோசிமணி குறித்து ஏதோ அவதூறாக எழுதிட்டார். உடனே கடும் கோபம் கொண்ட கோசிமணி அந்த செய்தி வந்த அன்னைக்கே ஒரு பொய் கேஸில், அதாவது அந்த நிருபர் ஏதோ காசு கட்டு மிரட்டி ஏதோ வம்பு பண்ணார் அப்படின்னு ஒரு பொய் கேஸை போட்டு உடனே கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. அப்போ அந்த பத்திரிகையினுடைய இணையாசிரியராக இருந்த காமராஜ் அவர்கள் அதை முதல்வர் கவனத்துக்கு எடுத்து சென்றதும் முதல் நாள் இரவு அவரை கைது செய்து உள்ளே வைக்கிறாங்க. மறுநாள் விடியும் போது அவரை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. உடனே முதல்வர் தலையிட்டு அந்த விஷயத்தை அவ்வளோ வேகமாக அவரை விடுவிக்கும்படி செய்தார். அவர் காலத்தில் வந்து மாற்று கருத்து சொல்பவர்களை, விமர்சிக்கக்கூடியவர்களை
தங்களுடைய கருத்தால் எதிர்கொள்ளக்கூடிய திடத்தோடு அவர்கள் இருந்தார்கள். அதுதான் ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஒவ்வொரு பேச்சின் போதும் நான் யார் தெரியுமா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று தன்னைத்தானே பெருமை கொள்கிற முதல்வர் அவர்கள் ஒரு கருத்தை எதிர்கொள்வதற்கு தன் தந்தையினுடைய பாணியை அடியொற்றி அவ்வாறு அந்த அரசியல் பாவங்களை அவர் மேற்கொள்ள வேண்டும். சாமானிய மக்களினுடைய மாற்று கருத்துக்களுக்கு மரியாதை தருகிற ஒரு பாங்கு அரசியலில் இருக்குமே ஆனால் அதுவே ஒரு ஆரோக்கியமான அரசியலாக அமையும். மறைந்துவிட்ட சங்கருடைய தாயார் கமலா ஆச்சிமுத்து அம்மையார் அவர்களுடைய ஆத்மா சாந்தி பெற, அவரை இழந்து வாடும் சங்கர் மற்றும் அவருடைய சகோதரி குடும்பத்தாருக்கும் சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கும் எம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம். ஹரி ஓம் மகா